சாதனை சிற்பிகளில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தத்ரூபமான ஓவியர் கலைஞர் இளையராஜா சார் தான். பொதுவாக இளையராஜா வெறும் இளையராஜா அப்படிங்கிற பேரை கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், த கிரேட் மியூசிஷியன். அந்த பேர் வந்து அந்தளவுக்கு பவர் இருக்குது போல். ஏன்னா இவர் வந்து ஆர்டிஸ்ட் இளையராஜா. ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து சமீபத்தில் வந்து இவர் இறந்துட்டார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லவங்களாம் சீக்கிரம் போயிடுறாங்க, என்னன்னே தெரியல. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கலைஞர் இளையராஜாவை பற்றி தான். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவியர் இளையராஜா வந்து 1979 அதாவது ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு. இவரோட குவாலிஃபிகேஷன் வந்து 2001 பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் பெயிண்டிங் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணத்தில் படிச்சிருக்காரு. 2003 வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பெயிண்டிங், இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னையில் படிச்சிருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு பெயிண்டிங் என்னென்ன இவரோடது அப்படின்னா, ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர் பெயிண்டிங், நைஃப் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், பிரிண்ட் மேக்கிங், ஃபோட்டோகிராஃபி. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே ஒரு பேப்பர் பென் எடுத்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கும்ல. எல்லாருக்குமே ஒரு சின்ன கோடு போட்டிருப்போம். அந்த கோடு வந்து கனாபினான்னு போகும். இப்படி தான் நம்ம எல்லாருமே ஒரு ஆர்ட் ஒர்க் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஓவியர் இருக்காங்க. அதை நம்ம எக்ஸிபிட் பண்ணுறதில்ல, வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிது, ஒரு சிலர் வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க அவங்க என்ன வரைஞ்சாலும் அது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த இளையராஜா ஐயாவும் பார்த்திங்கன்னா, இவரோட ஓவியம் ஒன்றுமே இது ஃபோட்டோவா இல்லை வரைஞ்சதா அப்படின்னு நம்மளுக்கே கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கும். இவர் வந்து நிறைய கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு, நிறைய ஹானர்ஸும் வாங்கியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்ம ஹைலைட்டடாக பார்க்கலாம். 1996 1999 ஓவியா நுண்கலை குழு ஸ்டேட் எக்ஸிபிஷன் சென்னையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1998 ஆல் இண்டியா ஆர்ட் எக்ஸிபிஷன் ஹைதராபாத், அப்புறம் 1999 சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் ஆர்ட் எக்ஸிபிஷன் கல்கட்டா, இதெல்லாம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் வந்து ஹானர் பண்ணது எங்கெங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆனுவல் எக்ஸிபிஷன் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் இல்லையா, அது 1999 கண்டினியூஸாக வாங்கியிருக்காரு. இது ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து லலித் கலா பிரஷித் விஷாகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் பீப்பிள் வாட்டர் கலர் எக்ஸிபிஷன் நியூ டெல்லியில் நடக்கும், அதுலேயும் வந்து இவர் ஹானர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாட் பெஸ்ட் ஆர்ட் காம்படிஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, அங்கேயுமே வந்து இவர் ஹானர் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ், கேஷ் அவார்டு, நிறைய கேம்பில் இவர் கலந்துக்கிட்டாரு, நிறைய அசோசியேஷனில் இருக்கார். அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஹைலைட்டடாக தான் நான் இப்போ சொல்லிட்டே வரேன். அதே மாதிரி நிறைய ஷோஸுமே வந்து இவர் பண்ணியிருக்காரு. இவரோட கேலரி வந்து ஸ்பெக்ட்ரம், என்லெஸ், பிக்சர் ஃபேமிலி, இந்தியா இமேஜ், நான் ரியாலிசம், ஆர்ட், லாங்குவேஜ் ஆஃப் சோல், அப்புறம் இலங்கை தமிழ் ரிலீஃப் ஃபண்ட் ஷோ பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஷோஸ், அப்புறம் ஒன் மேன் ஷோஸ் கூட இவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் ஹைலைட்டடாக அவரோட சாதனை பட்டியல். சரி, இவரோட ஏன் இப்படி இந்த இதுக்கு வந்தார், இவர் என்ன ஒரு யூனிக்னஸ் இவர் பெயிண்டிங்கில் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் இளையராஜா இவரோட ஓவியம் வந்து வெறும் இந்திய அளவில் மட்டும் இல்லைங்க, உலக அளவுலையுமே பிரபலமானது. ஏன்னா நிறைய கண்காட்சிகளில், ஓவிய கண்காட்சியில் வந்து இவரோட ஓவியங்கள் வந்து இடம்பெற்று அதில் வந்து பரிசுகளும் வென்றிருக்கு. அதுக்கப்புறமா இவரோட தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னா, கிராமிய பெண்களை ரொம்ப தத்ரூபமாக வரைவார். அதுதான் இவரோட ஹைலைட்டு. அதை வரைஞ்சி தான் இவர் நிறைய புகழடைஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவர் வந்து கும்பகோணத்து பக்கத்தில் வந்து செம்பிய வரம்பல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு கூட பிறந்தவங்க 5 அண்ணனுங்க, 5 அக்காங்க. இவர் தான் கடைசி என் வீட்டில். ஸோ பெரிய ஃபேமிலி தான். இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வரைகிறதுனா ரொம்ப பிடிக்குமா, ஓவியம்னா ரொம்ப உயிராக இவருக்கு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட திறமையை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 2003 வந்து ஓவிய கண்காட்சி ஒன்று நடந்தது. அதில் தான் வந்து இவரோட ஓவியத்துக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. 2010 இவரோட ஓவியங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாக ஆரம்பிச்சது. வார இதழ்களில் வந்து வர ஆரம்பிச்சது, இவரோட பிக்சர்ஸ் ஒன்றுனா வர ஆரம்பிச்சது. அதுலேருந்து இன்னும் நிறைய பேருக்கு இவரோட ஆர்டிஸ்ட் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சது. அதாவது தமிழக கிராமப்புற பெண்களோட வாழ்க்கையை வந்து அப்படியே அந்த பிக்சரில் கொண்டுட்டு வருவார். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அம்மி அரைக்கிற மாதிரி, குடம் தூக்குற மாதிரி, அப்புறமா அந்த உலக்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிராமப்புறங்களில் பார்ப்போம் இல்லையா, நம்ம ஊரில் போனால் பார்ப்போம். அது நம்ம வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி. ஆனால் இவரோட டிராயிங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. குறிப்பாக கிராமங்களில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. ஸோ அந்தளவுக்கு தத்ரூபமாக கிராமப்புற பெண்களோட வாழ்வியலை வந்து இவர் தன்னோட ஓவியத்தில் கொண்டுட்டு வந்திருப்பார். அப்புறமா மண்பானையில் சமையல் செய்யும் பெண், கோயில் குளத்தில் கால் நினைக்கிற மாதிரி, பூ கட்டுற மாதிரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நுட்பமான விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அவர் அழகாக வரைஞ்சிருப்பார். ஆர்டிஸ்ட் இளையராஜா ஐயா வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, தன்னோட அந்த பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி அவர் வரைஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு வந்து அண்ணனுங்க அக்காங்க நிறையா, அதனால் அக்காங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட எமோஷன்ஸ்க்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்ததுனால அதுதான் வந்து எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு வரைகிறதுக்கு. அதனால தான் நான் வந்து மெயினாக வந்து பெண்களை வச்சு நிறைய வரைஞ்சது, அதுக்கு முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிஸ்டர் இன் லாவை பற்றியும் அவர் ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பார். இது ஒரு காணொலியில் நான் பார்த்த விஷயம், அது உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன்.
இவரோட இந்த ஆர்டிஸ்டிக் திறமையை மொத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இவரோட ஆர்ட் டீச்சர். அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்பகோணத்தில் வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வந்து இவர் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. சரி, இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இவர் வரையக்கூடிய அந்த டிராயிங், அந்த பிக்சர் வந்து ஒரு லேமேனுக்கும் புரியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ரொம்ப இன்டெரக்டாக இப்போ ஒரு சில டிராயிங்லாம் நம்ம வந்து அது என்னன்னு புரியாது. அது நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணி என்ன இருக்குது இந்த டிராயிங்கில் அப்படின்லாம் நான் சில டிராயிங்கை பார்த்து யோசிச்சிருக்கேன். பட் இவரோட டிராயிங் வந்து எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு படத்தோட இது ஞாபகம் வருது. அந்த படம் பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதில் வந்து ஆக்டர் கார்த்தி, அப்புறமா நாகார்ஜுனா சார் இருப்பார், அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் இருப்பார். அப்போ வந்து ஒரு பெயிண்டிங் அதில் சும்மா ஒரு 4-5 டாட்ஸ் வச்சு அதில் ஒரு ஃபன்னியாக காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க அந்த சீனை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டிராயிங் வந்து அது ஆர்டிஸ்ட்டுக்கே உண்டான ஒரு திறமை, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த கலைநுட்பம், அந்த அறிவு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இவர் வந்து இவரோட ஆர்ட் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக புரியும், ஒரு லேமேனுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவரை பற்றின ஆர்டிக்கலில் தேடும்போது இது கிடச்சிது. அவர் இன்னொரு விஷயமும் தன்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. நான் ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட டிராயிங்கை பார்த்துட்டு, அந்த ஃபோட்டோகிராஃபையை பார்த்துட்டு, இது ஃபோட்டோ தான், இது கையால் வரைஞ்சதில்லை, இது ஏதோ ஒரு கேமராவில் எடுத்த ஃபோட்டோ போல் அப்படின்னு நினச்சாங்களாம். ஸோ அதுதான் இவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது உண்மையாகவே பெரிய விஷயம் தான். நம்மளோட படைப்புகளை வந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி, இவரோட அந்த ஆர்ட் துறையில் சேர்ந்தவங்க, அந்த ஆர்ட் கிளையன்ஸ், அப்போ இவருக்கு வந்து ஒரு குட்டி சர்க்கிளாக தான் இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறமா அந்த பேரியரை ஓப்பன் பண்ணி உடச்சி அவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டியாக மாறினது வந்து இவரோட மென்டார். அவர் வந்து ரொம்ப பெருமையாக இவரை பற்றி சொல்லியிருப்பார். இவரோட ஏர்லி டேஸில் NS மனோகர், ஃபார்மர் பிரின்சிபல், இவர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் கும்பகோணம். இவர் வந்து அவரை பற்றி ரொம்ப பெருமையாக காணொலிகளில் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து எப்படி வந்து அந்த இடத்துல ஒரு லோக்கல் சென்சேஷனே கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து இவரோட படைப்புகளையும் இவரோட திறமையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் வந்து நம்மளை புகழும் போது அதுதான் பெஸ்ட் அவார்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவரோட மாஸ்டர் வந்து மனோகர் சார் அவரே சொல்லியிருப்பாராம், நான் வந்து அவனுக்கு மாஸ்டராக இருந்தேன் அவன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அவன் அளவுக்கு என்னால் வரைய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாராம். ஸோ இந்த ஒரு தருணம் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது, இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அவார்டுன்னு சொல்லி அவர் இளையராஜா சார் வந்து ஒரு மீட்டிங்கில், ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்வார். ஸோ இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது இந்த பாக்கியம், அவங்களுக்கு எடுத்த ஆசிரியர் வந்து அவங்கள பாராட்டுறது. ஸோ அந்த வகையில் இவருக்கு வந்து நிறைய பாராட்டுகள், இவரோட திறமைகள் வந்து படிப்படியாக எல்லா இடமும் ரீச் ஆகி எல்லாருக்கும் இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக இவர் வரைஞ்சது வந்து அழியாது இல்லையா, இவரோட அந்த கலை வந்து அழியாது, அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு திறமைசாலியான ஒரு ஓவியரை வந்து நம்ம வந்து இழந்துட்டோம். அவர் வந்து தன்னோட அக்கா மகளோட திருமணத்துக்காக போயிருக்காராம் கடந்த வாரம், அந்த இறக்குற அந்த வாரம். அப்போது வந்து கும்பகோணத்துக்கு போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வந்திருக்காரு. சென்னைக்கு வரும்போது அவருக்கு லேசாக சளி, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கான். அப்போ உடனே வந்து அவர் மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க. பரிசோதிக்கும் போது மாத்திரை பரிசோதிச்சுட்டு, உடம்பை பரிசோதிச்சுட்டு மாத்திரையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்காரு. கொஞ்சம் நிலைமை மோசமாக ஆகும்போது அவர் வந்து அங்கே எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பெற்றிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த கேப்பில் வந்து அவருக்கு நுரையீரல் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உயிர் இழந்துட்டார். ஸோ மருத்துவர்களும் வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க, ஆனால் பலன் அளிக்கலை. அந்த மாதிரி நள்ளிரவே வந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு அழகான திறமைசாலி ஒரு ஓவியரை வந்து நம்ம இழந்துட்டோம் இன்றைக்கி. ஸோ இது உண்மையாகவே வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இவரோட இழப்புக்கு வந்து நிறைய பிரபலங்களும் வந்து அவங்களோட தங்களோட ஆதங்கத்தை வந்து அவங்க ட்விட்டர்லேயும் அவங்களோட வலைதளங்களையும் போட்டுட்டு வந்திருக்காங்க. அது நீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 1-2 மட்டும் சொல்கிறேன். நம்ம வைரமுத்து ஐயா வந்து அவரோட ட்விட்டரில் போட்டிருந்தார், இந்த மாதிரி ஓவியர் இளையராஜாவோட மறைவு வந்து வானவில் ஒரு வண்ணத்தை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருப்பார். இது ஒரு சித்திர சாவு அப்படின்னு சொல்லியிருப்பார். திராவிட கோடுகள் வழியே பயணப்பட்ட தமிழ் ஓவியன் இளையராஜா, வருந்துகிறேன் இறங்குகிறேன், வண்ண கிண்ணம் இழந்த தூரிகைக்கு யார் ஆறுதல் சொல்வது அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த ஓவியம் ரிலேட்டடாகவே அவர் கவிதை மாதிரி போட்டிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதாவது கவிதை ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்படி ஒரு திறமைசாலி, அதுவும் இந்த சின்ன வயசில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த தொற்று வந்து இப்போது இந்த செகண்ட் வேவில், பர்டிகுலராக ஃபஸ்ட் வேவை விட செகண்ட் வேவில் வந்து நமக்கு நிறைய நம்மளோட சர்க்கிள்லேயே நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இந்த மாதிரி செலிபிரிட்டிஸுமே நம்ம இழந்திருக்கோம். இது எல்லாமே வேதனையான ஒரு விஷயம். சீக்கிரமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டிப்போம். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த சாதனை சிற்பிகளில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சாதனையான மனிதர்களை எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.